இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழுகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah. வாரும் பிதாவே, வாரும் இயேசுவே, வாரும் ஆவியானவரே. நாங்கள் உம்மை அன்போடு வரவேற்கிறோம், எங்களை நிரப்புவீராக. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. இயேசு ஆண்டவரே, கல்வாரி திருப்பலியிலே எங்களையே முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உமக்கு சொந்தமாக்குகிறோம், எங்கள் பிள்ளைகளை உமக்கு சொந்தமாக்குகிறோம், எங்களுடைய வியாதிகளை உன்மேல் சுமத்தி விடுகிறோம், எங்களுடைய கஷ்டங்களை உன்மேல் சுமத்தி விடுகிறோம், எங்களுடைய வேதனைகளை உன்மேல் சுமத்தி விடுகிறோம். விடுதலையை தருவீராக, விடுதலையை தருவீராக. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக, வெறுங்கையோடு அனுப்பிவிடாதேயோ, உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெறுங்கையோடு அனுப்பாதேயோ, ஆசீரால் நிரப்பி அனுப்புவீராக. பரலோகம் திறக்கப்படுவதாக, விண்ணகம் திறக்கப்படுவதாக. ஆசீரை நிறைவாக பொழிவீராக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் இப்பொழுது இரத்த கோட்டைக்குள்ளே என்ற பாடலை பாடப் போகிறோம். நாம் சிலுவையின் அடியிலே நிற்போம். அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே நின்றால், யோவான் சிலுவையின் அடியிலே நின்றால், மகதலா மரியாள் சிலுவையின் அடியிலே நின்றால், அநேக பேர் நின்றார்கள். நாமும் இயேசுவினுடைய சிலுவை அடியிலே நிற்போம். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கட்டும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறது. அந்த பரிசுத்த இரத்தம் இப்பொழுது கல்வாரி மலையிலே இயேசுவினுடைய கரங்களில் இருந்து, அவருடைய முள்முடி காயங்களில் இருந்து, அவருடைய திருவிழா காயங்களில் இருந்து, அவருடைய ஆணி பாய்ந்த பாதத்தின் காயங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் நம் மீதும், நம் பிள்ளைகளின் மீதும், நம் குடும்பத்தின் மீதும் ஊற்றப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி பார்ப்போம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென், ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. ஆமா
இரக்கம் என் மேலே நிறுத்தாது சாத்தான். ஐயா நேசரின் இரக்கம் என் மேலே நிறுத்தாது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை சுமந்து கொண்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை சுமந்து கொண்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இதுவரை எங்களுக்கு உதவி செய்த விக்னேஸ்வர் அம்மா உலகத்தில் இருக்கிற அவர்களை காட்டுங்கள். அதுவரை எங்களுக்கு பெரியவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டு போகவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் சாத்தானை விட கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரை நாம் புகழ போகிறோம். நாம் ஆண்டவரை சில நிமிடங்கள் வாழ்த்த போகிறோம். நாம் சொல்லுவதை நீங்களும் பாட சொல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, சிலுவையிலே எனக்காய் மரித்தவரே, பரிசுத்த இரத்தத்தால் பரிசுத்தமாக்கினவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பரிசுத்தப்படுத்தும் ஐயா. என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. என் பிள்ளைகள் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. உமக்கு சொந்தம் ஆண்டவரே. என் பெற்றோர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஐயா. என் பெற்றோர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஐயா. எங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பீரோ? எங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பீரோ? எங்கள் நோய்களை குணமாக்காமல் இருப்பீரோ? எங்கள் நோய்களை குணமாக்காமல் இருப்பீரோ? இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வதிப்பது, இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமான காரியம் என்று சொன்னவரே. உமக்கு பிரியமான காரியம் என்று சொன்னவரே. எங்களை ஆசீர்வதிப்பது, எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமான காரியம் ஐயா. உமக்கு பிரியமான காரியம் ஐயா. நெருங்கையோடு அனுப்பாதையோ, நெருங்கையோடு அனுப்பாதையோ, வேதனையோடு கலக்கத்தோடு வந்திருக்கிறேன் ஐயா. வேதனையோடு கலக்கத்தோடு வந்திருக்கிறேன் ஐயா. பலவிதமான தேவைகளோடு ஏக்கத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன். பலவிதமான தேவைகளோடு ஏக்கத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன். என் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே. இரக்கம் காட்டும் ஆண்டவரே. என் பாவங்களை பாராதேயோ, என் பாவங்களை பாராதேயோ. உமக்கு முன் நீதிமான் யாருமே இல்லை ஆண்டவரே. உமக்கு முன் நீதிமான் யாருமே இல்லை ஆண்டவரே. அடிமை மீது இரக்கமாயிரோ, இரக்கமாயிரோ. எனக்கு நீர் வெற்றியை தருவீராக. வெற்றியை தருவீராக. என்னுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. என்னுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதாக. என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதாக. என் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. இந்த கல்வாரி பலியை உமக்கு நன்றி பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கல்வாரி பலியை நன்றி பலியாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் கரங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா. என் கரங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா. வானத்தை திறந்து உம்முடைய ஆவியானவரை என் மீது ஊற்றுவீராக. வானத்தை திறந்து உமது ஆவியானவரை என் மீது ஊற்றுவீராக. தூய ஆவியால் என்னை நிரப்பும் ஐயா. தூய ஆவியால் என்னை நிரப்பும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தூய ஆவியான ஒரு பாடல் ஒன்றை பாடி ஆவியானவர் நம் மீது இறங்கி வரும்படியாக செபிக்கிற நேரம் அன்பானவர்களே. இந்த நேரம் நமக்கு முக்கியமான நேரம். வானம் திறக்கப்படட்டும், தேவனுடைய ஆவியானவர் நம் மீது இறங்கி வரட்டும். எந்த பாட்டு பாடு? வானம் திறந்து தெரியுமா? தேவன் வானம் திறக்கப்படுகின்ற ஆவியானவர் கொஞ்சம் காலத்திற்கு மறுபடியும் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. சாப கட்டுகளுக்கு மீண்டும் திறக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை புதுப்படைப்பாய் மாற்றுவீராக ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை மறுரூபமாக்குவீராக. மறுரூபமாக்குவீராக ஆண்டவரே. தூய ஆவியினால் எங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆண்டவரே.
சொல்லுங்க. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. ஐயா, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்திலே அபிஷேகம் ஆண்டவரே, கவலைகளை மாற்றி ஆண்டவரே எங்களை மன காயங்களை ஆற்றுகிற தெய்வமே, துதிக்கிற ஆண்டவரே. கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், ஆயிகள் எல்லாம் குணமாக. கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், ஆயிகள் எல்லாம் குணமாக. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்தே போல இறங்கி வர வேண்டும். அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. ஒற்றுமையா வல்லமை ஒற்றுமை பிள்ளைகள் வெறுங்கையோடு நாங்கள் போகக்கூடாது, வெறுங்கையோடு போயிடக்கூடாது. நிரப்பி அனுப்புங்க, இந்த கல்வாரி பணியிலே நிரப்பி அனுப்புங்கப்பா. உன் பிள்ளைகள் 3 நாள் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க, பல வேலைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, பல துன்பங்களோடு வந்திருக்கிறாங்க. அவங்களை அப்படியே எங்களையெல்லாம் அனுப்புனீங்கன்னா நாங்கள் சோர்ந்து போய்விடுவோம். மரச்சா தயவாய் நிரப்புங்க, நிரப்புங்க. வானம் திறக்கப்படட்டும், ஆமென். வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். என் பிள்ளைகள் மீது ஊற்றும் ஐயா, ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே அபிஷேகத்தை ஊற்றுங்க. நாங்கள் வெறுங்கையை ஒப்பிட்டு போகக்கூடாது. நிரப்பி அனுப்பும், எங்களை நிரப்புங்க, நிரப்பி அனுப்புங்க. உங்க வாழ்க்கையிலே புதிய மாற்றங்கள் ஏற்பட, உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, பழைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளை தூக்கி உயர்த்தி நிறுத்தும், தூக்கி நிறுத்தும், தூக்கி பிடிப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை இறங்கி மன்றாடுவோரின் தாழ்மையான மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. இன்றைய நாளிலே உம்மிடம் பாவ அறிக்கை செய்வோரின் பாவங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் அனைவருக்கும் மன்னிப்பையும் அமைதியையும் இந்த நாளிலே கனிவிரக்கத்துடன்
அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரண்டு சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரையுள்ள இறைவசனங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரையுள்ள இறைவசனங்கள். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ரேலின் கடவுளாய் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன். இரண்டு சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார், ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிபோக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையிலிருந்து விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன். இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வாள் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்று நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவரிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அவனுக்கு நன்றி. தெய்வமே என்னில் மனமிரங்கும். இயேசுவே தெய்வமே என்னில் மனமிரங்கும். உம்மை நோக்கச் செய்தேன், நான் பாவம் செய்தேன்,
உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேனையா. உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். Alleluia, 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 alleluia. ஆண்டவரே பேசும், உம் அடியவன் கேட்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறைவாக்குகள் 1 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அநகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கே சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவளியேதான் வர இருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளின் பாதியை ஏழையருக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் எங்கள் பாவம் எங்களை விட்டு அகலக்கடவது. நாம் அனைவரும் அமர்வோம். Praise the Lord.
ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தியானம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? நீங்க எப்படி தியானம் செய்யறீங்க? அவங்க நல்லா நடத்துறாங்களா இல்ல நீங்க நல்லா தியானம் பண்றீங்களா? நாங்களும் நல்லா செய்யறோம். நல்லா செய்யுங்க. அதற்காகத்தானே வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் யாரும் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பரமாவிட்டு என் கூடவே இரு இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான நாட்களிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாய் வாகிறேன், காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனாகிறேன். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாய் வாகிறேன், காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனாகிறேன். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இரண்டாவது நாளிலே நாம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று இன்று காலையிலிருந்து பாவத்தை குறித்து நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய என்னுடைய பங்கிலே, நான் பொது பங்கிலே இருக்கிறேன். வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் திருத்துறைப்பூண்டி என்ற பங்கிலே இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை ஜெபக்கூட்டம் நடத்துவேன். அப்போ அந்த ஜெபக்கூட்டத்துக்கு வர்றவங்களில் நான் என்ன பார்ப்பேன்னு சொன்னால், அவங்களுடைய பாவத்தினுடைய கட்டுகள் இருக்கிறதுக்குரிய அவங்களால சுகம் பெற முடியாது, அவங்களால நலம் பெற முடியாது, அவங்களால சமாதானத்தை பெற முடியாது, அவங்களால மகிழ்ச்சியை பெற முடியாது, அவங்களால சந்தோஷத்தை பெற முடியாது. அப்படியே இறுகி போனவர்களாகவே திரும்பி செல்வார். அதற்காக நான் என்ன செய்வேன் என்றால், ஆராதனை நேரத்திற்கு முன்பாக ஒரு குருவானவரை அங்கே வைத்திருப்போம். இந்த குருவானவர் பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டே இருப்பார். நான் சொல்லுவேன் மக்களிடம், நீங்கள் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து விட்டுவார். மக்கள் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு வருவார்கள். நன்றாக அப்படி வருகின்ற பொழுது அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்.
பாவங்கள், சாபங்கள், நோய்கள், வியாதிகள், சாத்தானுடைய என்ன கட்டுகளாக இருந்தாலும் அப்படியே உடைச்சிட்டு போயிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதனால தான் நான் அங்கே வைத்திருப்பேன். ஒரு ஃபாதர் அங்கே இருக்கட்டியா, ஒரு சாமியார் அங்கே இருக்கட்டும், பாசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அது நமக்கு தேவை. நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது இலங்கை தேசத்திலே சண்டைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே நான் அந்த இலங்கை தேசத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு ஜெப கூட்டம் நடத்துவதற்காக. பாவம், மக்கள் எல்லாம் துன்பத்திலே இருந்தார்கள். அப்பொழுது நான் ஒரு ஜெப கூட்டத்தை முடித்து விட்டு, ஏராளமான மக்கள் பாவமாக இருந்தது. முடித்து விட்டு இருந்த நேரத்திலே ஒரு தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தார். வந்தவர்கள் என்னிடம் பேசினாங்க, ஃபாதர் என்னுடைய குழந்தைகளை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மூத்த குழந்தை நடக்க முடியாத சப்பானி குழந்தையாக எனக்கு பிறந்துச்சு ஃபாதர். சரி, 2வது குழந்தையாவது நல்லா பிறக்கக்கூடாதுன்னு மருத்துவர்கிட்டலாம் போய் கேட்டேன். பிரச்சனை ஒன்றும் இல்லை, மூத்த குழந்தை ஒருவேளை வயிற்றில் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது தவறான மருந்துகளை சாப்பிட்டு இருப்பீர்கள், அதனால் வந்திருக்கும். 2வது குழந்தை நன்றாக பிறக்கும் என்று சொன்னார். அதை நம்பினேன் ஃபாதர். 2வது குழந்தை பிறந்துச்சு, அதுவும் ஊனமாக பிறந்துச்சு, அதுவும் நடக்க முடியாமல் பிறந்துச்சு. 3வது குழந்தையாவது நன்றாக பிறக்காதா என்று சொல்லி கோவிலாக போனேன் ஃபாதர். 3வது குழந்தை சப்பானியாவே பிறந்தது. 3 குழந்தைகளாலும் நடக்க முடியாது. இந்த 3 குழந்தைகளும் இப்போது என்னிடம் வந்து கேட்கிறார்கள், ஏன் எங்களை பெற்றார்? அந்த தாயினுடைய கண்ணீர் அவ்வளவாக அந்த பிள்ளைகள் அந்த தாயை பார்த்து கேட்டார்கள், ஏன் எங்களை பெற்று? நாங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருந்தோம். நாங்கள் இந்த வேதனைகளை, துன்பங்கள் பட வேண்டியதில்லையே என்று அந்த பிள்ளைகள் சொன்னதாக கண்ணீரோடு அதற்கு சொல்லிக்கொண்டார். பிள்ளைகளை பார்த்தேன், பாவம், நடக்க முடியாத பிள்ளை. நான் அந்த குழந்தைகளுக்காக, அந்த தாய்க்காக ஜெபித்து விட்டு அனுப்பிவிட்டேன். ஆனால் என்னுடைய மனதிலே சமாதானம், சந்தோஷம் இல்லை. அறையிலே வந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஏன் இந்த பிள்ளை எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் ஒன்றை காட்டினார். மன்னிக்கப்படாத பாவங்கள் சாபங்களாக மாறும். மன்னிக்கப்படாத பாவங்கள் சாபங்களாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அது சாபங்களாக நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும். தாவீதினுடைய பாவம் அவனோடு முடிந்து போடவிடவில்லை. இதற்கென்று அவன் மன்னிப்பு கேட்டான். அவருடைய பிள்ளை மறித்து போனது. பாவத்திலே பிறந்த பிள்ளை மறித்து போனது. அது மட்டுமல்ல,
அவனுடைய மகனுடைய காலத்திலே அந்த மிகப்பெரிய இஸ்ராயல் தேசம் இரண்டாக உடைந்து போனது. இரண்டாக உடைந்து போனது. கட்டி காத்த அந்த தேசம் இரண்டாக உடைந்து போனது. இன்று வரைக்கும் அந்த தேசம் ஒன்று சேர முடியவில்லையே. தாவீதுடைய பாவம். நாம் வேதாகமத்திலிருந்து அநேக உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சாம்சனுடைய பாவத்தை பாருங்கள். ஆண்டவர் அவனை பல முறை எச்சரித்தார். தேவனுடைய குரலுக்கு அவன் செவி சாய்க்கவே இல்லை. விபச்சார பாவத்திலே விழுந்து கொண்டிருந்தான். என்ன நடந்தது? கடவுளுடைய வல்லமையை இழந்து போனான். மிகப்பெரிய சாம்சன். அவனை தோற்கடிப்பதற்கு இந்த உலகத்திலே ஆளையே இல்லை. அவ்வளவு பெரிய வல்லமை, அவ்வளவு பெரிய வல்லமை. காடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொள்ளுவான். சிங்கத்தை இரண்டாக பிளப்பான். அவ்வளவு வல்லமை. ஆனால் பாவம் என்ன ஆனது? அவனுடைய வாழ்க்கையே அழிந்து விட்டது. பாருங்கள், அவனுடைய வல்லமை இழந்து போனான். அவனை எல்லாருக்கும் முன்பாக கூத்தாட சொன்னார்கள், நடனமாட சொன்னார்கள். எங்களுக்கு வேடிக்கை காட்ட நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். மிகப்பெரிய சாம்சன், இஸ்ராயல் மக்களுக்கு நீதிபதியாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தவன் இப்பொழுது ஒரு டிராமா நடிகனாக மாறிவிட்டான். எங்களுக்கு டான்ஸ் ஆட்டிக்காடு, எங்களை நீ சிரிப்புப்படுத்த, நாங்கள் சிரிக்க வேண்டும், நீ நடனம் ஆட வேண்டும். அவனை முட்டையடித்தார்கள். அவனுடைய கண்கள் இரண்டையும் பிடுங்கினான். அவனை மாவரைக்க வைத்தார். அப்பொழுது மாவெல்லாம் பெரிய மாடுகளை கொண்டுதான் பெரிய பெரியதெல்லாம் செக்காட்டுறதுல மாடுகளை கொண்டு அதை போன்று எல்லாவற்றையும் மறைப்பதற்கு இவனை பயன்படுத்தினார்கள், சாம்சனை. மிகப்பெரிய மனிதன். விளைவு என்ன? தேவனுடைய எச்சரிப்பை அவன் கவனிக்கவில்லை. அவன் தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு மனந்திருந்திருக்க வேண்டும். பாவத்தின் மேல் தண்ணீராக குடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அழிந்து போனான் அல்லவா? ஆனாலும் கூட கடைசியிலே மன்னிப்பு கேட்டான். கடவுள் அவன் மீது இரக்கம் கொண்டார். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை 2 தூண்களுக்கு இடையே கட்டி வைத்தார்கள். எங்களுக்கு வேடிக்கை காட்டு. அந்த கூட்டத்திலே, அந்த மண்டபத்திலே மிகப்பெரிய மக்கள் கூட்டம். இவன் தேவனிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்டான். அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு அந்த பழைய வல்லமையை தான். கடவுளும் அவன் மீது இரக்கம் கொண்டு அந்த வல்லமையை கொடுத்தான். அந்த கட்டணத்தை அசைத்தான். அப்படியே விழுந்தது. வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயிரோடு இருந்த பொழுது அவன் எதிரிகளை அழித்த எண்ணிக்கையை விட அவன் இறந்த போது அவனுடைய எதிரிகளை அழித்த எண்ணிக்கை அதிகம் என்று சொல்றார். கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. 1 சாமுவேல் ஆகமத்திலே 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏலி என்ற ஒரு குருவானவரை குறித்து நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலி என்ற ஒரு மிகப்பெரிய குருவானவர், மிகப்பெரிய ஒரு கடவுளால் ஆவியால் நிறைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு 2 பிள்ளைகள், ஒப்பனி, பினகாசு. 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
அந்த 2 பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் மிக மிக மோசமானவர்களாக இருந்தார்கள். 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கீழ்த்தரமானவர்களாக நடந்து கொண்டார்கள். கோவில் பூனை கடவுளுக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி இவனுடைய பிள்ளைகள், ஏழையினுடைய பிள்ளைகள் கீழ்த்தரமானவர்களாக எல்லா பாவங்களையும் செய்தார்கள், பாவங்களை தண்ணீரை போல குடித்தார்கள். 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுக்காக கொடுத்த பலி அவர்கள் துச்சமாக மதித்தார்கள். கடவுளை விட தங்களை முன்னிலைப்படுத்தினார்கள், கடவுளை விட தங்களை உயர்த்தினார்கள், கடவுளுக்கு மேலாக தங்களை பெருமைப்படுத்தினார்கள். அதுதானே லூசிபர் செய்த பாவம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடைசியில் வருகிற பாவம் என்ன? நான் கடவுளை விட உயர்ந்தவன், நான் கடவுளை விட உயர்ந்தவன் என்று எண்ணம். கடவுள் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்கேயும் நடந்தது. இந்த 2 பிள்ளைகளும் மிகப்பெரிய பாவங்களை செய்தார்கள். அதே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே 2வது அதிகாரத்திலே, நான் நினைக்கிறேன் 24வது அதிகாரத்திலே, அங்கே இருந்த பெண்களோடு அவன் உபச்சாரம் செய்தார்கள். அங்கே இருந்த வேலை செய்த பெண்களோடு ஆலயத்திலே போய் உபச்சாரம் செய்தார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. அல்லேலூயா. 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆலயத்திலே வேலை செய்த பெண்களோடு உபச்சாரம் செய்தார்கள். தேவனால் பார்க்க முடியலை, பொறுக்க முடியவில்லை. பல நேரங்களிலே நம்ம அப்படித்தான் நடக்கிறோம். தேவனை துச்சமாக மதிப்பது நம்முடைய வாழ்க்கை. அதான் மிகப்பெரிய பாவம். அவர்கள் தேவன் சொன்னார், குரு ஏலியை பார்த்து, ஏலி, உன்னுடைய பிள்ளைகள் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நீ ஒழுங்குபடுத்து. அப்பொழுது ஏலி அவர் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. ஏலியை தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார், பிள்ளைகளே, மற்றவங்களுக்கு எதிராக நீங்க பாவம் செஞ்சாலும் கூட நான் இது பண்ணலாம், கடவுளுக்கு விரோதமா இப்படி செய்றீங்களப்பா, நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு மனம் திரும்பல பிள்ளைகள். ஒரு நாள் வந்தது, கடவுளுடைய கோபம் அவர்கள் மேல் விழுந்தது அந்த குடும்பத்தில். ஏலியை பார்த்து கடவுள் சொன்னார், ஏலி, உன்னுடைய 2 பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்து போவார்கள். அது மட்டுமல்ல, இனிமேல் உன்னுடைய தலைமுறையிலிருந்து எனக்கு குருவாக யாரும் இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இனிமேல் உன்னுடைய தலைமுறையிலே வாலிப வயது வரை உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், அதன் பிறகு மரித்து போவார்கள். முதிர்ந்த வயது வரைக்கும் யாரும் இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இனிமேல் ஒருவேளை உணவுக்காக உன்னுடைய தலைமுறையில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் கையேந்தி நிற்பார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை நான் எளிதாக எடுத்துவிடக்கூடாது. பாவங்களை மன்னிக்கிறவர் தான் இறைவன். ஆனால் அதே நேரத்திலே கணக்கு கேட்பவராயிருக்கிறார். ஆகவே நம் பாவங்களை குறித்து அன்பான சகோதர சகோதரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது சாபங்களாக மாறும். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தொடக்க நூல் 4:7 உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அது வீட்டு வாசல்லே படுத்து கிடக்கும், எங்கேயும் போகாது. வீட்டு வாசல்ல நாய் தான் படுத்து கிடக்கும், நம்ம வீட்டு வாசல் பாவம் படுத்து கிடக்கும். மன்னிக்கப்படாத பாவம் வீட்டு வாசல்ல படுத்து, எப்படா வரும் உன்னை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலிலேயே படுத்து கிடக்கும். மன்னிக்கப்படாத பாவம் சாத்தானை வீட்டுக்குள்ள கூட்டிக் கொண்டு வரும். சமணசு இருக்காது, சாத்தான் தான் இருப்பான். மன்னிக்கப்படவில்லை என்றால், பாவத்திற்கு நீர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாம் எளிதாக எடுத்து விடக்கூடாது. பல குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், எனக்கு அது நடக்கல பாரு, இது நடக்கல பாரு, நான் செய்யறதுக்கு நடக்கல பாரு, என் பிள்ளைக்கு அப்படி பாரு. சாத்தா வீட்டுக்குள்ள இருப்பான், சாத்தா வீட்டுக்குள்ள இருப்பான். எப்படி நடக்கும்? கலாத்தியர் 5:19 படிக்கிறோம். ஒரு இந்த புனித பவுலடியார் சொல்லுவார், கெட்ட நடத்தை, அசுத்தம், காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், சண்டை, சச்சரவு,
பொறாமை, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இந்த பாவங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்ததென்றால் அங்கே சமணஸ் இருக்க முடியாது, சாத்தான் தான் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய குடும்பத்திலே பாவங்கள் இருந்ததென்றால் அது சாத்தானை விசிலடித்து கூட்டிக் கொண்டே இருக்கும். என்னுடைய வீட்டுக்கு வாழ்ந்து இன்னைக்கு விசிலடிக்கிறது தான் இன்னைக்கு முதலமைச்சராக போறதாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்கள் விசிலடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா சாத்தான் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்துடுவான். அது மன்னிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்திலே தீமையான காரியம் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் பரிசுத்தமான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். பாவமுள்ள பொருட்கள் உன் குடும்பத்திலே இருக்கக்கூடாது. பாவமுள்ள பொருட்கள் உன் குடும்பத்தில், அசுத்தமான படங்கள் எதற்கு, அசுத்தமான புத்தகங்கள் எதற்கு, குடிவெறியின் பொருட்கள் எதற்கு? குடிவெறியினுடைய பொருட்கள் அங்கே இருந்ததென்றால் சாராயத்தை கொண்டாந்து அங்கே வீட்டில் வச்சிருந்தா சமண சார்ந்து உட்கார்ந்து இருக்கணும். திருடின பொருட்களை கொண்டாந்து வச்சிருந்தா இங்கே சமணசா இருக்கும். லஞ்சம் வாங்கின பொருட்களை இருந்துச்சுன்னு சொன்னா இங்கே சமணசா இருக்கும். மற்றவர்களை ஏமாற்றி அபகரிச்ச பொருட்கள் அங்கே இருந்தது என்றால் அங்கே சமணசா இருக்கும். இதே மாதிரிதான் எல்லாமே. நம்முடைய பொருட்கள் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளைகளே ஆரம்பிச்சு பொருட்கள் வரைக்கும் இப்பதான் நம்ம சொல்ற காரியம் தொடங்கும். நீ செய்யற வியாபாரம் தெளிக்கும், நீ வாங்குற வருமானம் அப்படியே நிற்கும், வீணா செலவாகாது. இல்லாட்டினா மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே தான் இருப்ப. இதெல்லாம் அன்பானவர்களே, இந்த பாவத்தை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இன்று நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும். அப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மன்னிப்பு நமக்கு உண்டு. சக்கேயுடைய வீட்டிற்கு சென்றார் இயேசு. ஏன் சக்கேயுடைய வீட்டிற்கு ஏன் இயேசு செல்ல வேண்டும்? அவன் பாவிதான், பாவியை தேடித்தான் வந்தார். இன்று பாவியான உன்னையும் என்னையும் தான் தேடுகிறார். நாம் பரிசுத்தவான்கள் இல்லை என்பது நம் தேவனுக்கு தெரியும். பாவத்தோடு வாழ்வதுதான் தப்பு. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் தப்பு. பாவத்தை தேவனிடம் இறக்கி வைக்க வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் என்ற திருவருட்சாதனத்தை அதற்காகவே திருச்சபையானது வேறு எங்கும் ஏற்படுத்தாமல் நம்முடைய திருச்சபையிலே மட்டும் உள்ளது. மிகப்பெரிய ஒரு திருவருட்சாதனம் அன்பானவர்களே. மற்றவங்களாம் சொல்லுவாங்க நேராக இறக்கி வச்சுட்டாங்க, அப்படி இறக்கி வச்சுட்டாங்க, இப்படி ஒன்றும் நடக்காது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குருக்களிடம் சொல்லு, ஒன்றும் நடக்காது. திருமுழுக்கு யோவானிடம் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றார்கள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அவங்க அப்படியே கடவுள்கிட்ட சொல்லிட்டு போய் ஞானஸ்தானம் வாங்கல. திருமுழுக்கு யோவானிடம் சென்று தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்களாம். ஏன் குருக்களிடம் சொல்லக்கூடாது? தைரியமாக சொல்லுங்கள். அதற்காகவே தேவன் ஒருத்தரை நியமித்து வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டின் மேல வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டின் மேல பாவத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆடு விட்டப்படும். புதிய ஏற்பாட்டில் குர்பான் வச்சிருக்காரு, அந்த ஆட்டுக்குட்டின் மேல உங்க பாவத்தை எல்லாம் சொல்லிட்டு அவர் உங்களுக்காக பணியை ஒப்பு கொடுக்கட்டும். அந்த பாவ சங்கீர்த்தனத்தினுடைய கடவுளுடைய இறக்கத்தில் ஆண்டவர் சக்கேயுடைய வீட்டிற்கு சென்ற பொழுது இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று எப்போது சொன்னார்? அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டிருக்கிறார். நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தேன் என்றால் 4 மடங்காக திருப்பிக் கொடுத்தேன். உடமையை ஏழையை பாதித்துக் கொடுத்தேன். அப்பொழுது இயேசு அவனை தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரிகோ நகரத்துக்கு இயேசு ஆண்டவர் எதற்காக வந்தார் என்றால் சக்கேயுவை பார்ப்பதற்காகவே வந்தார். Whether you believe it or not, I believe it. நீங்கள் நம்புறீங்களே, நான் நம்புறேன். எரிகோ நகரத்துக்கு அவருக்கு பல வேளையில பல ரூட்ல போயிருக்கலாம். எதுக்காக எரிகோ வந்திருக்காரு? ஒன்லி பிகாஸ் ஆஃப் சக்கேயு. சக்கேயுக்காக மாத்திரமே அவர் வந்தார். சக்கேயுவை சந்திக்க வேண்டும், அவனுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும். அந்த இயேசு இன்னைக்கு நம்மிடம் வந்திருக்கிறார். உனக்கும் எனக்கும் மீட்பை தர, நம் குடும்பத்திற்கு மீட்பை தர, நமக்கு வாழ்வை கொடு, நமக்கு சமாதானம் மகிழ்ச்சியை கொடு. சக்கேயுவை தேடி போனவர் நம்மையும் தேடி வந்திருக்கிறார்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சக்கேயுவை போல் நான் ஒளிந்திருந்தேன், இயேசு என்னை கண்டு கொண்டார். சக்கேயுவை போல் நான் ஒளிந்திருந்தேன், இயேசு என்னை கண்டு கொண்டார். என்ன ஆனந்தமே, பேரானந்தமே, என்ன ஆனந்தமே, பேரானந்தமே. இயேசு என்னை கண்டு கொண்டதா, இயேசு என்னை கண்டு கொண்டதா. இயேசுவா நான் தேடப்பட்டவன், இயேசுவா நான் தேடப்பட்டவள், இயேசுவா நான் தேடப்பட்டவன், இயேசுவா நான் தேடப்பட்டவள். சமாரிய பெண் போல் வாழ்ந்திருந்தேன், இயேசு என்னை தேடி வந்தார். சமாரிய பெண்ணையோள் வாழ்ந்திருந்தேன், இயேசு என்னை தேடி வந்தார். என்ன ஆனந்தமே, பேரானந்தமே, என்ன ஆனந்தமே, பேரானந்தமே. இயேசு என்னை தேடி வந்ததா, இயேசு என்னை தேடி வந்ததா. இயேசுவா நான் தேடப்பட்டவன், இயேசுவா நான் தேடப்பட்டவள், இயேசுவா நான் தேடப்பட்டவன், இயேசுவா நான் தேடப்பட்டவள். Praise the Lord. Praise the Lord. நேரமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஒரு நல்லதொரு பாவ சங்கீதம் செய்யும். 10 கட்டளைகள் திருச்சபை கட்டளைகள், குடும்பத்தில் இருந்த பாவங்கள், எல்லா பாவங்களும் மறைக்காம இயேசுகிட்ட சொல்லியிருக்கிறேன். மறைக்காம சொல்லுங்க. அந்த பெண், பாவியான பெண் கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் ஊற்றினார். உன் இதயத்திலிருந்து, உன் கண்களிலிருந்து நீ கண்ணீர் வடிக்கப்படலாம். இயேசுக்கு முன்னால கண்ணீர் வடினாண்டவரே, பாவத்தை நான். அந்த பாவியான பெண்ணை நினைச்சுங்க, அவருடைய கண்ணீர் அவருடைய பாதத்திலே விழுந்து கழுவியது. உன் கண்ணீர் இயேசுடைய பாவத்திலே கழுவட்டும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த பாதத்தில் தானே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தினால தானே நீ கழுவப்பட்டிருக்கிறாய். ஆகவே அந்த பாவத்தை உன்னுடைய கண்ணீரினால் நீ கழுவ வேண்டும். பாவ சிங்கத்தனம் செய்வதற்கு முன்பாக உன் கண்ணீரினால் இயேசுடைய பாதத்தை கழுவிவிட்டு பிறகு நீ பாவ சிங்கத்தனம் செய்ய செல்லும். மிகப்பெரிய அமைதி, மிகப்பெரிய வெற்றி தேவன் உனக்கு கொடுப்பார். ஆமென். நாம் காணிக்கை பாருங்கள். விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிமையே சிறுவார், பலியை மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிமையே சிறுவார், பலியை மாற்றிடுவார். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் மாறுமே. அமைதி இழந்த எனது வாழ்வு அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் மாறுமே. அமைதி இழந்த எனது வாழ்வு அதிசயங்கள் காணுமே. உம்மையை அறிந்தேன், என்னையே கொடுத்தேன், கனிவாயே சிடுவார், பலியை மாற்றிடுவார். கனிவாயே சிடுவார், பலியை மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும்
சேரும் நேரம் இது தனிவாகி சிடுவார் பலியை மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம்முடைய விண்ணக தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் வெற்றிக்காகவும் மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் பதிக்கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் அனைவருக்கும் மன்னிப்பு அளிக்கும் ஊற்று புறப்படும் இந்த திருப்பலி வழியாக எங்களுடைய குற்றங்களுக்கு பாவங்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்த தூய ஆவியானவரின் அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக பாஸ்காவாயை இக்காலத்திலே உம்மை போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடு புனிதரின் பெருந்தர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றே பாடுவதாவது. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகம் முழுவதும் பரவிருக்கும் நம்முடைய தாய் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆகிய ராஜேந்திரன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பிலே நிறைய பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கிறதோ பாவத்தின் தடைகளை இந்த நாளிலே உடைத்து போடும் ஆண்டவரே. நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய எங்களுடைய உள்ளங்களை உடைத்து தருவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழின் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், வியாதிகள், சோதனைகள் அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணை புரிந்தருட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையோ குற்றங்களையோ கண்ணோக்காமல் திருச்சபை மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு உமது அமைதியும் ஒற்றுமை தந்தரிட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கொடுத்த இந்த அமைதியை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை தரணும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ள போகும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் இது அருள் மருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செவர் சக்கேயுடைய வீட்டிற்கு சென்றவர் உங்களையும் தேடி வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை கழுவும், நமக்கு மீட்பை தர வந்திருக்கிறார். இந்த திருமகன் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உள்ளத்திலிருக்கிற நம்முடைய சொல் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் செய்யணும். அது ஆன்மானவருடைய என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் குணமாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். தார்மேகம் காணும் மயிலாக காணும் என் நாவில் ஆனந்த ராகம். இரண்டும் நீங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளப்பாடினேன். எரிகொண்ட மண்ணாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். இரண்டும் நீங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளப்பாடினேன். பாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், பாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னத்து ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். அன்பானவர்களே, இந்த தியானம் 2வது நாளில் இருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. இன்னும் அதிகமாக அதை பயன்படுத்துங்கள். உங்களுடைய சொல்வார், காலத்தில் நன்கு பயன்படுத்த திருமண காலம் நமக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் அனைவரையும் வீட்டு மயம்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு ஒரு பாவ சங்கீர்த்தன வழிபாடு பாசங்கீர்த்தனம் இருக்கும். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. பரவாயில்ல, மறந்து போச்சுன்னா எழுதி கூட வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நல்லா தயாரிப்பு பண்ணுங்கள். தேவனிடம் நிறுவனங்கள் அதுதான் முக்கியம். மனஸ்தாபங்கள் இல்லாத பாவ அறிக்கை பயன்தராது. நல்லதொரு மனஸ்தாபத்தோடு ஒரு பாவ அறிக்கை செய்யும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதுதான் இன்று மாலையிலே நடக்கின்ற குணமளிக்கும் ஆராதனையிலே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு பெரிய உதவியாக. இல்லைன்னா இந்த பாப்பை கடை வச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி வேகமாக வந்தாலும் பெரிய அணைக்கட்டு இருந்துச்சுன்னா அதை தாண்டி போக முடியாது.
பாவங்கள் அணைக்கத்தாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதங்கள் நீரை போல வந்தாலும் கூட நம்முடைய பாவங்கள் தடையாகக்கூடாது. நல்லதொரு பாவம் பண்ணுங்கள். அப்பொழுது இன்று மாலையில் நடைபெறுகின்ற குணமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் நிறைவாக இறைவனுடைய ஆசை உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அனைவரும் எழுந்திருந்து நன்றியோடு ஆண்டவரை நோக்கி செல்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளமாகிய திருவிருந்தை வணக்கத்துடன் நாங்கள் அனைவரும் உட்கொண்டுள்ளோம். இயக்கத்துடன் கூடிய எங்கள் கண்ணீர் எங்கள் பாவ மாசுகளை கழுவி உமது இரக்கத்தால் நாங்கள் விரும்பும் மன்னிப்பை பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.